நம்ம வேலை முடிச்சு போச்சு. என்ன செய்யணும்? பாரு நீ பாருங்க. மனே மாறகமே காந்தசீலா காந்தாமணி பசிக்குது அதெல்லாம் பசிக்கிட்டோம். நான் என்ன சொல்றேன், பள்ளிக்கூடம் போனீங்களா? நீ கதவை திற. இரு போலாம் இரு போலாம் சொல்றேன். என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் இவ்வளவு நாளு பௌத்த புடிச்சா கூட இருடா இருடி. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அம்மா கொண்டு வந்துருக்கேன். நானு புது அம்மா கொண்டு வந்துக்கிறேன். அம்மா சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு உங்களுக்கு. எங்க அம்மா விட்டாங்க சாப்பாடுலாம் போடுவாங்க. எங்க அம்மா எங்க அம்மா வந்துக்கிறாங்க. இன்னைக்கு நான் உனக்கு பேசுறீங்க. நான் போய் அம்மா நான் அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறேன். அம்மா சொல்ற பேச்சு கேட்கணும். அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது. ரெண்டு பேரும் உங்க அம்மா அதிசயமா அடுப்பு மேலே வச்சு உட வைக்கிறாங்க. அம்மாவை கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. வாங்க. அம்மா சொன்னீங்க. அம்மா காந்தசீலா அம்மா எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? அம்மா எப்படி அம்மா எங்க அம்மா பாக்கலையா? ஆமா நல்லாவே இருக்கிறாங்க. அம்மா நம்ம அம்மா உனக்கு கூட அம்மா தங்கம். அம்மா உங்கள் பாதார விந்தங்களில் உங்கள் ஆசை மகள் அன்பு மகளும் இதுவரையிலும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த கெட்டிக்கார பையன் இருக்கிறானே சாப்பாடு போடுமா? என்ன பார்த்து அம்மா இல்லாத புள்ளன்னு சொன்னான். எங்க அம்மா சாப்பாடு சுந்தரம் இதோ இருக்கும்படியான பிள்ளைகளை நன்றான முறையில் பார்த்து நான் என்ன சொல்றேன், பிள்ளைகளை நன்றான முறையில் பார்த்து நீ பார்த்து கொண்டு சாப்பாடு போடு. நான் சென்று 4 தேசங்கள் மாறி சென்று கப்பா பணம் வசூலித்து வருகிறேன். இந்த ஆம்பளை என்ன சொல்றாரு பாத்தா? என் பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிட்டு சொல்றாரு. நான் பெத்தாதான் பிள்ளையா? என் வயசுல போறதா பிள்ளையா? நான் சொல்ற ஒரு வார்த்தை என் பிள்ளைன்னு சொல்றாரு. சொல்லுங்க. நம்ம புள்ள நான் பெத்தாதான் என் பிள்ளையாடா? நம்ம புள்ள நம்ம புள்ளனா நீயுமா? ஏங்க நான் சென்று வசூலித்து வருகிறேன். பிள்ளைகளை நன்றாக காலில கல்லு பட்டா கண்ணுல முள்ளு பட்ட பாரு. என் தெய்வம்டா, என் தெய்வம்.
நம்ம பிள்ளைங்க கண்ணுல தண்ணி வந்தா என் நெஞ்சில ரத்தமே வந்துடும். அம்மா நீ நன்றான முறையில் பாத்துக்கோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பாத்துக்குவேன். நான் சென்று வருகிறேன். பிள்ளைகளை நன்றான முறையில் பாத்துக்கோ. சரி போய் வாங்க. அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வர அடுப்பு மேல இப்பதான் லப்பர் கூட வச்சுக்கிறாங்க. சுட தண்ணி போட லப்பர் கூட சுட தண்ணி போடுறாங்க. நாராயணா நம்ம கிட்ட புள்ள வளர்க்க ஆயாம வேலை பாக்குவாங்க வந்தோம். அது விடா முத இவன் அனுப்பி விடா. அதுதானே சொல்றேன்டா. இப்பவே இவங்க ஆள் இல்லாத சமயத்துல இதுங்களை எப்ப ரவரவா என்னென்ன செய்யணுமோ அது தெரியாம செய்யணும். வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு பிரிச்சு மதியம் பெல் அடிச்சுட்டு இருப்பாங்களா? பள்ளிக்கூடம் நாங்க போகணும். வாத்தியார் அடிச்சுவாரு. பள்ளிக்கூடம் நீங்க 2 பேரும் போக கூடாது செல்லம். நீ ஆண் பிள்ளை, நாட்டை ஆளக்கூட பிள்ளை. நீ கல்விகளை கற்றுக்கொண்டா நாளைக்கு இந்த நாட்டை உனக்கு பட்டம் சொல்லி வைக்க போறாரு உங்க அப்பா. இந்த நாட்டை நீ ஆள போற. நாட்டை கணக்கு வழக்கு பார்க்கணும், மக்களை பார்க்கணும், குறைய திக்கணும். நீ மட்டும் போ பாடசாலைக்கு. ஐயோ பாப்பா இன்னைக்கு பரீட்சைக்கு பரீட்சை. ஐயோ பாப்பா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல தேர்வு இருக்குதம்மா. நீ ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போற பொண்ணு. ஆமா. உங்க அம்மா பிறந்த நாள்ல இருந்து உங்க அம்மா பார்த்தது கிடையாது. இப்பதான் உங்க அப்பா என்ன திருமணம் செய்து பிள்ளைங்களை பார்த்து ரெண்டாவது வச்சிருக்காங்க. நான் உங்களை ஒழுங்கா வளர்க்கலன்னா நாளைக்கு ஒரு சக்காலத்துக்கு என்ன செய்வாங்க? எந்த தேவடியா வளர்த்தான்னு கேட்பாங்க. இவன் மாத்தாண்டா யாருக்கு வச்சானே? இவன் பொம்பளை பிள்ளைக்கு வேலை சொல்லி கொடுக்கல, ஒழுங்கா வளர்க்கல, கட்டிட்டு போற இடத்துல இந்த பொண்ணு எப்படி குடும்பம் பண்ணும்? ஒண்ணு மட்டுமே கேட்பாங்க. சக்காலத்துக்கு என்ன தவறா சொல்லுவாங்க? அப்புறம் அம்மா குறை சொல்லுவாங்க. நான் மட்டும் பள்ளி வளர்மாமா? நீ மட்டும் போ. நல்ல முறையில போதனை கொடுத்தீங்க. இது வரைக்கும் அம்மா இல்ல. இப்ப எங்க மனதெல்லாம் மகிழ்ந்தது. நல்ல முறையில உண்டோம், வயிறார உண்டு, மனதார நித்திரையில செய்ய போறோம். சற்று நேரம் உறங்கி எழுந்து அப்புறம் திரும்ப வந்து உங்களை பாக்குறேன். போய் படுப்போ. குடும்பத்துல என்னென்ன வேலை தெரிஞ்சு செய்யணும்? வீட்டு வேலையை சிக்கர கத்துக்கணும். பொண்ணா பிறந்தவன் எடுத்து திருத்தி நடத்தணும். பொண்ணா என்ன பாரு, குடும்பத்துக்கு ஏற்ற குத்து விளக்கு அம்மா குளமாதா கோமாதாரா? நானு ஒண்ணு கோயில் கட்டி கும்பிடணுமா? ஆமாமா. அதனால குடும்பத்துக்கு கேட்டத குத்து விளக்கு. நீ இந்த பிள்ளைகளை அந்த தேவடியா பெத்து போட்டு போயிடுவா. அந்த தேவடியா சூத்து கழுவி விட்டு துணி மாட்டி விட்டு தேவடியா வளர்க்கணும். யாரு என்னடா தேவடியா? ஒண்ணு நான் சொல்லுவேன். அதனால அந்த தேவடியா புள்ள பெத்துட்டு போனா நம்ம புள்ள வளர்க்க வந்தோம். நம்ம கஷ்டப்படாம, நம்ம உடம்பு கஷ்டப்படாம ஒரு ஆளுகிட்ட இருந்து இந்த சொத்தை எல்லாம் ஆண்டு மகாராஜா சந்தோஷமா நம்ம இருக்கலாம்னு பார்த்தா எதுக்கு ஒரு ஆம்பளை நம்ம வீட்டுக்கு வருவானா, பணம் கொடுப்பானா? நம்ம ஏன் பாக்கணும்? அவங்கிட்ட ஏன் நம்ம போய் உடம்ப கஷ்டப்பட்டு நம்ம மைய தடவி கஷ்டப்பட்டு இந்த ஆம்பளைய வளைச்சு போட்டு இந்த நாட்டை ஆடுது சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இந்த தேவடியா பெத்ததுகளை வளர்க்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இதுல சொந்த விடலாமா? ஒண்ணு ஒண்ணா நறுக்கணும். அதனால ஆம்பளை புள்ள இல்ல, இப்ப அப்பனும் இல்ல, தனிய மாட்டு யாரு? இவள முதல்ல நறுக்கணும். அவ என்ன பண்றான்னு பாரு. ஐயோ
வருமாடா ஒரு பொம்பளைக்கு தூக்கம் வருமா சின்ன குழந்தை எழுப்பாரு கையால போட்டு எழுப்பி என்ன அவளுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணா சொல்லணும்ல ஏன்னா சின்ன குழந்தைகளை நம்ம அடிக்க மாட்டேன் திட்ட மாட்டேன் இருந்தா சின்ன பிள்ளைங்க அது தூக்கமே முதல் பக்கமா போய் எழுப்போம் காந்தாமணி இப்படி போய் காலையில கேட்கலாமா காந்தாமணி ஐயோ எலும்பு மேய்க்கிறாளே எந்த புடிச்சாலும் எலும்பா தான் தெரியுறாளே ஐயோ கை வரல வரல எம்மாத்திர வந்தனாளா இந்த தேவடா பெத்த புள்ளைங்களை ஆக்கி ஆக்கி போட்டுருப்பேன் நீ வந்த நாளா இந்த அடியால் படியால் வேலை செஞ்சு அம்மா சோறு ஆக்கி ஆக்கி என் குண்டான் ஆக்கி ஆக்கி நான் போட்டுருப்பேன் நான் ஆகி போட்ட சோத்தா திருட்டு தேவடா பெத்த பொண்ணு என்ன ஒதுக்கிட்டாங்க ஜாமான் போச்சு எந்த ஜாமான் போச்சு ஒரு அம்மா வந்து எழுப்புறாங்களே இந்த மாதிரி எழுது பொம்பளைய தொட்டா கூட யாரு வந்து தொடுறாங்க கூட தெரியாம அவளுக்கு என்ன அவளாடி சொன்ன என்ன அடிக்கிறான் பாருமா ஏண்டா எம்மா என் சட்டில வந்து வாங்கி துணிப்பேன் ஐயோ இருக்கா நீ அரியாத பண்ணாக்க நீ மகா அது அரியாத பண்ணாக்கதா இன்னும் நம்ம தட்டுப்படுது என்ன நம்ம தட்டுப்படுது ஐயர் கிட்ட போய் தாயத்து கட்டி வச்சுக்கிறாங்க நான் அம்மா மேரி தாயத்தை கட்ட ஐயர் ஏன்னா எனக்கு கண்ணாடி வாம்புடு வந்து ஏன் தெரியுமா நீ பண்ண அகலகலமா வச்சுக்கிற அது அகலகலமா இருக்குது என்ன அகலகலமா இருக்குது போடவா கழுத ஆளாடியான்னு தெரியலமா ஒரு அம்மா வந்து எழுப்புறாங்களே தெரியாம எட்டி வந்துச்சு படுத்துக்க அந்த தேவையா ஐயோ ஐயோ காரியே அக்கா மட்டும் கூப்பிடுறேன் உங்க அம்மா அடிக்கிற சட்டிக்கிட்டு காசை கொடுத்து நான் சொல்லி வச்சிருந்தா அண்ணி உண்டாடா
உன்னை கொன்னுருப்பேன். உன்னை அம்மா அடிச்சிருக்கோம். அடிச்சிருப்பேன். யாரு? என்ன பண்ணிட்டு நானு? ஏய்